ஜியாரத்தை பற்றி சொல்லும்போது கபர் ஜியாரத், பெண்கள் ஜியாரத்துக்கு போகக்கூடாது என்று வாதத்தை வைக்கிறாங்க. ஆனால் ஹதீஸை நாம் பரிசோதிக்கின்ற பொழுது ஆண்கள் சாலிஹீன்கள் அவுலியாக்களுடைய கபரை ஜியாரத்து செய்வது எப்படி சுன்னத்தோ அதே போன்றுதான் பெண்களும் அம்பியாக்கள் அவுலியாக்கள் சாலிஹீன்களுடைய கபரை ஜியாரத்து செய்யலாம் என்று நமக்கு விளங்க முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நான் செல்வேன். அதே போல என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அங்கும் நான் செல்வேன். இந்த இரண்டு நேரத்திலும் நான் என்னுடைய ஆடைகளை மறைப்பது நான் அதிகம் கவனம் செலுத்துவதில்லை. காரணம், ஒன்று என்னுடைய கணவர், மற்றொன்று என்னுடைய தந்தை. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இரண்டு கபர்களுக்கு மத்தியில், கபர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது நான் என்னை பரிபூர்ணமாக மறைத்து விட்டல்லாமல் நான் அங்கே நுழைய மாட்டேன். காரணம், ஹயாஅம் மின் உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அந்நியவரான ஆணாக இருப்பதால் அவர்களை கண்டு நான் வெட்கப்பட்டவர்களான நிலையில் நான் என்னை முழுவதுமாக மறைத்து விட்டுத்தான் செல்வேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இமாம் அஹ்மத் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு விளக்கி சொல்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தில் ஆயிஷா பீவி போறாங்க ஜியாரத்திற்காக. அது ஒரு நபியுடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக. அதற்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டது யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும். இவர்கள் ரெண்டு பேரும் யார்? அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அவுலியாக்கள். அப்ப அம்பியாக்களுடைய கபரையும் ஒரு பெண் ஜியாரத்து செய்வதற்காக செல்லலாம். அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுடைய கபரையும் ஜியாரத்து செய்வதற்காக ஒரு பெண் செல்லலாம் என்று இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கி தருகிறது. இது மட்டுமல்ல, ஆயிஷா பீவி சொன்ன ஒரு வார்த்தை மிக கவனிக்க வேண்டிய வார்த்தை. நான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட நேரத்தில் என்னை முழுவதுமாக மறைத்து விட்டுத்தான் நான் செல்வேன். காரணம், ஹயாஅம் மின் உமர், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போது அவர்களை தொட்டு நான் எந்த அளவுக்கு என்னை நான் மறைத்திருந்தேனோ, அவர்களுடைய பார்வை படாமல் நான் என்னை எப்படி மறைத்திருந்தேனோ அது மாதிரி தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகும் நான் அவர்களை கண்டு வெட்கப்பட்டவளான நிலையில் உடல் முழுவதையும் மறைத்தேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார். சொன்னால் கபரை பெண் ஜியாரத்து செய்வது சுன்னத்து என்றும் இதிலிருந்து விளங்குகிறது. கபர்வாசிகள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் ஹயாத்தோடு தான் தங்களுடைய கபர்களில் இருக்கிறார்கள் என்றும் கபருக்கு வெளியில் நடக்கக்கூடிய செயல்களை பார்க்கிறார்கள் என்றும் இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கி தருகிறது.